ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தமிழ்நாடு. ஏன் இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லைட்ஸில் உங்களுக்கு தெரியும். வாங்க இன்னையோட டாபிக் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் அப்டேட்டில் ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஜென்ரலாக இந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன புரியும்னா, ரீசெல்லிங் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை ஒரு இடத்துல ஹோல்சேலில் கம்மியாக வாங்கி அதை நம்ம ரீட்டெயிலாக அதிகமாக விற்கிறது தான் வந்து உங்களுக்கு ரீசெல்லிங் வாங்க. இந்த ரீசேலிங் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. இப்போ ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும், என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது தமிழ்நாட்டில், இதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டு போக முடியும், இதில் எப்படி நம்ம பணம் பண்ண முடியும், என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது, இதுலனால நமக்கு என்ன ரெவென்யூ வரும், இந்தந்த விஷயம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரொடக்ஷனுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் தெரியும், பட் இருந்தாலும் இன்ட்ரொடக்ஷன் பற்றி சொல்கிறேன். இதில் என்ன ஸ்கோப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரீசெல்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நீங்கள் சப்ளையர்கிட்ட வாங்கி செல்லிங் வித் அ ப்ராஃபிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ளையர்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதை வந்து வாங்கி நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு விற்கிறீங்க இல்லையா, அதுதான் ப்ராஃபிட் வச்சு விற்கிறீங்க இல்லையா, அதுதான் ரீசெல்லிங் வாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாதிரி ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் ஸ்ட்ரீட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அது கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக்கல் மார்க்கெட். இந்த எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ரிச் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் மார்க்கெட் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே கம்மி விலையில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹை எண்ட் சிஸ்டம்லேருந்து லோ எண்ட் கேபிள் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு சார்ஜிங் கேபிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சார்ஜிங் கேபிளோட ரேட் வந்து 140 ரூபாலேருந்து 150 ரூபா, 170 ரூபா அப் டு 700 ரூபா வரைக்கும் இருக்குது, டிபெண்ட் ஆன் குவாலிட்டி. ஸோ இதில் ஒருத்தருக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் போய் ரிச் ஸ்ட்ரீட்டில் வாங்குறேன், ஹோல்சேலில் வாங்குறேன், சேம் குவாலிட்டி ஆஃப் கேபிள், ஒரு சி டைப் கேபிள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேபிள் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கும்போது ஒரு 15 ரூபாலேருந்து 20 ரூபா வந்து மார்ஜின் வச்சு எனக்கு கிடைக்கிது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மார்ஜின் தான் என்னோட ப்ராஃபிட். இதை எடுத்துகிட்டு போய் நான் ஆடியன்ஸ் கிட்ட விற்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே தெளிவாக நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீசெல்லிங் போட்டிருக்கோம் இல்லையா. இது வந்து ரீசெல்லிங் ஆஃபர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, எப்படிலாம் நமக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். மார்க்கெட்டில் டிமாண்ட் குறையும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 15 ரூபா மார்ஜின்லேருந்து 5 ரூபா மார்ஜின் வச்சு என்னால் விற்க முடியும். அதே மாதிரி செகண்ட் மார்க்கெட்டில் டிமாண்ட் மேலே போகும்போது என்னாலும் என் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்க இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன்னா, நம்மளோட லோ காஸ்ட் செட்டப். இதுக்கு நம்ம பெரிய செட்டப்போ ரீட்டைல் அவுட்லெட் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம வாங்க போகிறது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்க போகிறோம். இதை விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது செகண்டரி. நம்ம ஒரு ஆஃபீஸ் போட்டோ இதை போய் ஹோல்சேல்லையோ எங்கேயும் போய் கொடுக்க போகிறதில்ல, அவர் ஒரு கடையாக இதை போய் விற்க போகிறதும் கிடையாது. இதில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு 50,000 ரூபாய் என் கையில் இருக்குது. 50,000 ரூபாய்க்கு நான் எத்தனை கேபிள்ஸ் வாங்க முடியும், எத்தனை ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம், அந்த 50,000 என்னென்ன ரீசேல் ப்ராடக்ட்ஸ் நான் கொண்டு வர முடியும், இதை தான் நம்ம வந்து போய் டார்கெட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் டிஜிட்டலைசேஷன் போகிறதுனால இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நமக்கு இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல்சேல் மார்க்கெட்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் நீங்கள் கிடைக்கும் ஒரு ஏரியாவில் பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரீட் மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் போகிறீங்க, எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அது செட் ஆகிற மாதிரி நமக்கு அதை ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி விற்கிறோம். இதை வந்து முக்கியமாக நம்ம ஏன் வந்து தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தமிழ்நாடு. இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க. என்னங்க இது எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்னா என்ன ஃபோக்கஸ் இருக்கும்? ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் ஹப், ஐடி ஹப், டூரிசம். ஸோ டூரிசம்னா உங்களுக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் லைக் காஞ்சிபுரம், திருச்சி இந்த மாதிரி மார்க்கெட்லாம் டூரிசம் ஹப்பாக இருக்கலாம். கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாமே வந்து ஒரு கஸ்டமர் பேஸை நமக்கு ஜென்ரேட் பண்ணணும். இதெல்லாமே டைவர்சிஃபைங் கஸ்டமர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பிளேஸ் டு ஒன் பிளேஸ் ட்ராவல் பண்ணுற கஸ்டமரும் இருப்பாங்க, அதே மாதிரி அந்த மார்க்கெட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸாக எப்பவுமே நமக்கு இருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹியூஜ் பாப்புலேஷனுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவோட ஜிஜிபியில் கான்ட்ரிபியூஷன் செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து தமிழ்நாடு தான். ஸோ அந்தளவுக்கு ஜிஜிபியில் நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால் பண்ண முடியுது. இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அவ்வளோ இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் இவங்க கிட்ட ஏன் நம்ம டார்கெட் பண்ணுறோன்றதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா இன்கம்னுவாங்க. இந்த பர் கேபிட்டா இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சார்ட் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. இட்ஸ் அப் டு 2023 வரைக்கும் இருக்குது. இது வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு தனி நபர், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தனி நபர் அவரோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் என் பாக்கெட்லேருந்து நான் சராசரியாக செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2012 93 ரூபா இருந்ததுங்க. யூ டோன்ட் பிலீவ். அது ஸ்லோவாக க்ரோயிங் எனக்கு எங்கே வந்து பாருங்க 275 ரூபா. அதாவது ஒரு சராசரி மனிதர் ஒரு பாக்கெட்லேருந்து செலவு பண்ணுற தொகை இன்னைக்கு அது எதாவது வேணா இருக்கலாம், எதுக்கு வேணா ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். அது வந்து பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தமிழ்நாடு. என்னால் ஒரு ஆளுக்கு நான் செலவு பண்ணுறேன், ஒரு ஆளால் செலவு பண்ணக்கூடிய பணம் அப்படின்றது
இது வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. இது ஏன் வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, ஸோ வி ஹவ் ஸ்டில் மார்க்கெட் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. எவ்ரி இயர் ஒரு ஜம்ப் எடுத்துகிட்டே இருக்குது. ரஃப்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 to 15 to 20% மேக்ஸிமம் சில இடத்துல க்ரோத் இருக்குது. ஸோ இட் மீன் டு சே அடுத்த ஒரு 5 years 10 yearsல எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் இதோட க்ரோத் ஃபேக்டர் இருக்கும். ஸோ நம்ம இதை கேப்சர் பண்ணணும், நம்ம இதை கொண்டு வரணும்னா இந்த மாதிரி தான் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரி கையில் நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்சு வந்து மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியும், இ-காமர்ஸில் தான் பண்ணுறோன்ற மாதிரி பூம் ஆகுன்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா, நம்ம ரிஜிஸ்ட்ரேட்டில் ஒரு கேபிள் வாங்கிட்டோம், அந்த கேபிளை எங்கே போய் விற்கிறது? ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடோட டிஜிட்டல் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெனிட்ரேஷன் அக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது, கோவிட் பிஃபோர் கோவிட் ஆஃப்டர்ன்றது அது எலாஸ்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஸோ எல்லாரோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் எல்லாருமே இன்றைக்கி செல்ஃபோன்ஸோட சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்டா கன்சப்ஷன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. சேம் நம்ம சொன்ன மாதிரி க்ரோத் ஆன் ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங் அடிச்சது இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துருச்சு ஆன்லைன் ஷாப்பிங்கில். இது வந்து மக்களும் வாங்க துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதில் இருக்க பெரிய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றாங்க. நம்ம ப்ராடக்ட்டை வாங்குகிறோம், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், எனக்கு பிடிக்கல, அந்த ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக ரிட்டர்ன் போட முடியும். ஸ்டில் இப்போ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. எஸ், ஐ அக்ரி. பட் ஈவன் தோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் நீங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரலாம். உங்கள் கன்சியூமரை நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே தான் டார்கெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவுட் ஆஃப் தமிழ்நாடு கூட டார்கெட் பண்ணலாம். பட் ஏன் நம்ம இங்கே தமிழ்நாடு மட்டும் பர்டிகுலராக சொல்கிறோமா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ரீட்டைல் பிளாட்ஃபார்ம் நீங்கள் அடாப்ட் பண்ணணுன்றதுனால நம்ம சொல்கிறோம். ஸோ டிஜிட்டல் பெனிட்ரேஷன், எஸ், தட்ஸ் எ சேச்சுரேஷன் பாயிண்ட். இன்னைக்கு மக்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து வெளியே வந்து டாப் வாங்குற அளவுக்கும் இருக்காங்க, அவங்க வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றது தான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ இது மட்டும் கிடையாது, ஏன்னா ரீசெல்லிங்கும் போது எல்லாமே வரும். நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து ட்ரெண்டு, வேல்யூ நம்ம சொல்லணும், ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எங்கெங்கே இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ ஜென்ரலி வந்து இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், அந்த பையனுக்கு சிம்பிளாக வாங்கினா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்களேன். ஒரு நியூஸ் பேப்பர் உங்கள் வீட்டுக்கு வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூஸ் பேப்பரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ₹1 அப்படின்னா ₹1.50 ஏன்னா அந்த வால்யூம் இஸ் ஜாஸ்தி. அதில் வெறும் ஒரு 10 பைசா 20 பைசா தான் கடைக்கோடியில் இருக்க ஒரு ரீட்டைலருக்கு கிடைக்கும். இந்த 10 பைசா 20 பைசாக்கு ஏன் ரீட்டைலர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு பார்த்தா வால்யூம். ஒரு நாளைக்கு 100 பேப்பர் விற்றா எப்படி, ஒரு நாளைக்கு 300 பேப்பர் விற்றா எப்படி, ஒரு நாளைக்கு 3000 பேப்பர் விற்றா எப்படி. ஸோ அந்த மாதிரி வால்யூம் கொண்டு வரது தான் இதோட வேலை. ஸோ ஆன்லைன் பெனிட்ரேஷன் வரும்போது வால்யூம் நீங்கள் ஈஸியாக டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நான் இவ்வளோ ஆடியன்ஸை தான் வந்து பண்ணணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் எங்கே வாங்குறோன்னு பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன க்ரோத் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட மார்க்கெட் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மேஜர்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி இதை விற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மாதிரி சிட்டியில் பாப்புலர் ரீசெல்லிங் கேட்டகரி அப்படின்னு நம்ம ஒரு சில கேட்டகரி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அசசரிஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஹைலி டிமாண்டு அசசரிஸு. இப்போ வந்து ஒரு ஜென்ரல் அசசரின்னும் போது நீங்கள் வந்து வெறும் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் போகக்கூடாது. ஒரு கூலர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஷூஸாக இருக்கட்டும், ஒரு ஷாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அசசரிஸ் தான். ட்ரெஸ்ஸில் வர அசசரிஸ் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வாங்கலாம். ஒரு கிளாஸ் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டுக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஸ்டைலிஷ் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு லோ குவாலிட்டி, ஒரு டீசன்ட் குவாலிட்டி ஹோல்சேலில் நீங்கள் ஒரு கிளாஸ் வாங்கும்போது வெரைட்டி ஆஃப் டிசைனில் வாங்கும்போது ரஃப்லி ஒரு ₹50 ₹60 கிடைக்கும். பட் செல் அப் டு 2x. ஏன்னா வந்து இங்கே வந்து ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைக்கிறது தான் ப்ரைஸ். உங்கள் காம்படிஷன் என்ன ப்ரைஸிங்கில் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரைஸிங் வைக்க முடியும். லைக் அதே மாதிரி சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, என்னென்ன கேஜெட்ஸ் இருக்குன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேபிள் இதெல்லாம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் ஆனால் கிச்சன் அப்ளைன்ஸ். ஏங்க இது இம்பார்ட்டன். ஏன் இந்த கிச்சன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்கு ஒரு கிச்சன் தேவை, அதுக்கு ஒரு பாத்திரம் தேவை. இதெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்க சின்ன சின்ன ஸ்பூனு, அப்புறமா இப்போ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ண வந்த கட்டரு, இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்லாம் வந்து எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். ஏன்னா ஒன் டைமாக வாங்குவாங்களே, இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா எல்லா பாத்திரமும் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன் ஒரு பீரியடில் ரீசைக்கிள் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த பாத்திரத்துக்கு ரீசேலிங் வால்யூம் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது லோயஸ்ட்டில் மேனுஃபேக்சர் கிட்ட நீங்கள் வாங்கி ஹையஸ்ட்டாக வெளியே நீங்கள் விற்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணி என்ன செய்கிறோன்றதை நம்ம டிசைட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மார்க்கெட்டோட இன்சைட் நம்ம என்னென்ன பண்ணலாம், இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாப்புலர் பிராண்ட்ஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல் வேறு, வெஸ்டர்ன் வேறு, அசல் ஃபுட் வேறு, இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுங்க. இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இது வந்து பட்ஜெட் கொஞ்சம் மேலே தான் வரும், ஏன்னா ஹை அண்ட் வால்யூமில் போவோம். பட் ஆனால் கஸ்டமர் குவாலிட்டி, கஸ்டமர் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளால் பண்ண முடியும். இது ஏன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹோல்சேலில் எடுத்துகிட்டு ஒரு அடிதாஸ் ஒரு நல்ல பிராண்ட் இதுவோ நீங்கள் எடுத்துகிட்டு ரீசெல்லிங் பிளாட்ஃபார்ம் லைக் இப்போ மீஷோ, ஷாப்பிஃபை, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஐடியில் போய் நீங்கள் ஜாலியாக பண்ணலாம்.
இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பெரிய ஸ்பேஸோ இதுவோ தேவையில்லை. ப்ராடக்ட் அப்படியே பல்க் பண்ண போகிறீங்க, எங்கே ஸ்டாக் பண்ண போகிறீங்க, இல்லை இந்த ட்ராப் ஷிப்பிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆர் உங்களோட ஓன் வெப்சைட் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ஷாப்பிஃபைக்கில் போயிட்டு இந்த மாதிரி வெப்சைட்டை ஜஸ்ட் ஒரு எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ், இது ஏன் தேவைப்படும், ஷாப்பிஃபை வெப்சைட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி லோ காஸ்ட் மாடலை இது எப்படி உருவாக்குறது, இதில் வந்து நம்ம எப்படி கொண்டு வரது பிஸ்னஸை, எல்லாமே சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் ஷாப்பிஃபை ஸ்டோரில் போய் என்ன சைனிங் பண்ணணும், ஜென்ரலாக சைனிங் பண்ண போகிறீங்க, அக்கௌண்ட் டீட்டெயில் போட போகிறீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க, லே அவுட் கிளியர் பண்ண போகிறீங்க, இதில் வந்து பிஸ்னஸை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. இது ஒன் டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான். இது இல்லாமல் நம்ம உங்களுக்கு நான் லிங்க்கும் கொடுக்குறேன். ஜென்ரலி நீங்கள் பெல் ஐக்கானில் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் நம்மளே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸ். எப்படி ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நீங்கள் லிஸ்ட் வெண்டர் ஆகிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பண்ணுறதுன்னு நம்மளும் சொல்கிறோம். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிங்க அந்த வீடியோனா வில் கெட் மோர் அப்டேட் ஆன் தட். ஏன்னா எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரிட்டி ஒரு பிக்சர் வந்துடும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, இந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்னது தான் ஆல்ரெடி இதில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். என்னென்ன ப்ராடக்ட் கரண்டிங்கில் இருக்குன்றதையும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஜென்ரலாக முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸ்மார்ட் ஃபோனு, ஒயர்லெஸ், ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், இதெல்லாம் அக்சசரிஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது தமிழ்நாட்டில். இதெல்லாம் நம்ம புஷ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஹோல்சேல் மேனுஃபேக்சர்கிட்ட போய் நம்ம வாங்கலாம். எங்கே ட்ரஸ்டட் சப்ளைஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரீசெல்லிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு. அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் தாராளமாக செட்டில் பண்ணலாம். இதோட லிங்க்ஸும் நான் மேலே உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். லாஸ்ட் வந்து இந்த பிஸ்னஸை பண்ணிட்டோம், இது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிஸ்னஸை செட்டப் பண்ணணும்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு லைசன்ஸ், தமிழ்நாட்டில் என்ன லைசன்ஸ் வாங்கணுன்றதையும் நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இல்லைங்க, ஆன்லைன் ஸ்டோர் பிளாட்ஃபார்ம்னா நம்ம ஷாப்பிஃபைல எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் ஸ்டெப்ஸ் இருக்குது. பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, இது ஜென்ரல் தான். அதையும் நம்ம போடுறோம். இதையும் நீங்கள் பண்ணலாம். பெரிய பண்ண முடியாத விஷயம்லாம் கிடையாது, தாராளமாக செய்யலாம். லாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதாங்க, உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்க. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் என்ன தேவை, இப்போ ஜென்ரலாக இந்த லேஅவுட் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வேணும். கேதர் கிளைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன உங்கள் டைப் ஆஃப் ஆடியன்ஸ், அந்த கிளைண்ட்டோட டேட்டா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு வேணும். டெரைவ் பண்ணுங்க உங்கள் கோலை. நான் எங்கேருந்து எங்கே போகணும், இந்த இயரில் இங்கே போகணும், இதெல்லாம் என்னோட அச்சீவ்மெண்ட்டு. அனலைஸ் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், உங்களோட சிச்சுவேஷன் ஆஸ் வெல் அஸ் கம்பெனி சிச்சுவேஷன், என்னென்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களை டெவலப் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் பிளானை. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபினான்ஷியல் பிளான் கிரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மானிட்டர் அண்ட் ரிவ்யூ எல்லாமே நம்ம ஏன் இதை சேர்த்து பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லி இந்த 6 செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிக் மார்க் ஆக்டிவிட்டி மாதிரி தான். ஆனால் ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ என்ஷூர் இந்த ஸ்டெப்ஸை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். நீங்கள் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டிங் வந்து சிம்பிளாக வேலை கிடையாது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறேன், பெய்ட் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுறேன், இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கொலாபரேட் பண்ணுறேன், ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணாலும் இன்டர்னலாக எதுக்கு இது இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே, ஏன் நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணணும் சோஷியல் மீடியாவில் போய் நான் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட்டை கஸ்டமர் கிட்ட காமிக்கிறது. இது ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி இது தேவைப்படுது, இதனால் நமக்கு என்ன சேல்ஸில் பெனிஃபிட், அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள், கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சிம்பிள் லாஜிக்கில் சொன்னால் மார்க்கெட்டிங்கிறது புல், சேல்ன்றது புஷ். அதாவது புல்லுனா நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டமரை மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் புல் பண்ணுறோம், கேதர் பண்ணுறோம், கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறோம். புஷ்னா கஸ்டமர்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை தள்ளுறோம், இதுதான் புஷ். ஸோ ரெண்டுத்துக்குமே இருக்க வித்தியாசம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கில் வரும். ஐடென்டிஃபை பண்ணுற டார்கெட், யார் டார்கெட்டை நம்ம புஷ் பண்ண போகிறோம் அதெல்லாம் வரும். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் பிஃபோர் ப்ரொடக்ஷன் வேலை தான் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் நிறைய பண்ணால் தான் நம்மளால் அந்த ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் ஆஃப்டர் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த பார்ட்டும் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சேல்ஸ் நடக்கணும்னா மார்க்கெட்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். இட்ஸ் லைக் நான் ஒரு மார்க்கெட்டிங் முடிச்சிட்டேன், சேல் தேவைப்படாது, சேல் முடிச்சிட்டேன், மார்க்கெட்டிங் தேவைப்படாது. இது ரெண்டுமே வந்து ஒரு கம்பைன்ட் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே கொலாபரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா மார்க்கெட்டிங் இஸ் லாங் டேர்ம் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப காலத்துக்கு பண்ண வேண்டியது. சேல் வந்து டாப் டேர்ம், ஷார்ட் டேர்ம். ஏன் இந்த ஷார்ட் டேர்ம் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ப்ராடக்ட் விற்பீங்க உங்கள் கம்பெனியில் XYZ ப்ராடக்ட், இந்த சேல் முடிஞ்ச வரைக்கும் தான் உங்கள் டார்கெட் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் ப்ராடக்ட், ஃபார் ஹோல் த கம்பெனி. நான் என்னென்ன என் கம்பெனியில் ப்ராடக்ட் விற்க போகிறேன்னு எல்லாமே இல்லை வரும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை எப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு பியூர்லி இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் பண்ண அடிக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த டிவி. ஹேவ் ஏ நைஸ் டே.